ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி உப்புமா செய்கிறது எப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதக்க வேண்டாம், கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் எப்பயும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இட்லி உப்புமா செய்யும் போது, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி வதங்கியாச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். அதனால் உப்பு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி உப்புமா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ இட்லி முந்தாலும் இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். வெங்காயம் எப்பவும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சுட சுட ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், ஆவி பறக்க சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான், இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.